என்ன பிரச்சனைன்னு தெரியல, திடீர்னு கால் பண்ணியிருக்கேன். நைட் பேசும்போது கூட நல்லா தான் பேசணும். இப்போ காலையில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அழறா. சோஃபி, எனக்கு எல்லாமே அவ தான். மந்த்ரா, இதான் நான். ஊர்லேருந்து சென்னைக்கு படிக்க வந்தேன். SVCE, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் காலேஜஸ் இன் சென்னை. ஃபர்ஸ்ட் டேலேயே ரேகிங். ஐடி கார்டு போடக்கூடாதுன்னு அட்வைஸ் வேறு. படிப்புன்னு ஸ்டார்ட் ஆன என் காலேஜ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸால் அழகாச்சு. செகண்ட் இயரில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நானும் ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் ஒரு நாள் வழக்கமாக நான் பஸ் ஏற இடத்துல என் காலேஜ் பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் சோஃபியை நான் முதல் தடவை பார்த்தேன். எல்லாருக்கும் மனசில் ஒரு ட்ரீம் கேர்ள் இருப்பான். ஆக்சுவலாக என் ட்ரீம் கேர்ள் அன்னைக்கு தான் நான் நேரில் பார்த்தேன். என்னன்னே தெரியாத ஒரு அழகு அவகிட்ட. ஊரில் பார்த்த பொண்ணுங்களுக்கும் அவளுக்கும் அவ்வளோ வித்தியாசம். நடந்து வந்து என் பக்கத்தில் நின்னான், என் மனசுலேயும் தான். ஒரு செகண்ட்ல அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் அவன் ஃபேஸில். சத்தமான அந்த ரோட்டில் அவள் மூச்சு விடுற சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் எனக்கு கேட்கல. அவள் பார்க்குற பார்வையில் ஒரு திமிர் இருக்கும். உத்து பார்த்தா கண்ணில் சின்னதாக ஒரு சோகம் தெரியும். அவகிட்ட பேசலாமான்னு யோசிக்கும் போது, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த 42 பஸ் கூட்டமாக இருக்கும், நம்ம வேணா அடுத்த பஸ்ஸில் போகலாமா? Are you talking to me? Yeah. அதுக்கப்புறம் ஒரே காலேஜ் ஒரே பஸ் ஸ்டாப்பாக இருந்தால் கூட ஒரு 6 மாதம் அவன் என் கண்ணில் படலை. நானும் அவளை பெருசாக தேடலை. அப்புறம் ஒரு நாள் என் காலேஜ் கேன்டீனில் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னோடது லவ் அட் செகண்ட் சைட். எஸ், அன்னைக்கு தான் அவளை நான் 2வது தடவையாக பார்த்தேன். சான்ஸே இல்லை. அவள் அவ்வளோ அழகாக தெரிஞ்சா என் கண்ணுக்கு. நான் முடிவே பண்ணிட்டேன், பண்ணா இவ்வளோ தான் லவ் பண்ணணும். டேய், சும்மா ஒரு பொண்ணை வெறிக்க பார்த்தா மட்டும் போகாதுடா, போய் பேசணும்டா. அவ பேராச்சு தெரியுமா உனக்கு? தெரியாது மச்சான். கருமண்டா. ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு எது கிடைச்சாலும் பெருசாகவே கிடைக்கும்னு. அது எப்படின்னு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. டேய், என்னடா இந்த பக்கம்? இல்லைண்ணே, இவன் என் கிளாஸ்மேட்டு. அது போகுது அந்த பொண்ணை லவ் பண்ணுறானே. யாரா அந்த பிங்க் சுடிதாரா? ஆமாண்ணா. டேய், அவ ஏன் கிளாஸ்மேட்ரா, உங்களுக்கு சீனியர்ரா. டேய், மேட்ரு தெரியுமா? மச்சா ரூட் விட்டு சீனியர் பொண்ணாண்டா. மச்சா செம்ம பல்பா. வந்துட்டா. நம்ம எல்லாம் பார்ட்னரை கலாச்சிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? அதான் அன்னைக்கு ஒரு பொண்ணை பத்தி சொன்னலாடா, அது சீனியர் பொண்ணாண்டா.
அதான் எல்லாம் பூச்சும் தலைமையில கை வச்சுன்னு உட்காந்துட்டான்டா. பார்ட்னர் கை கொடுங்க பார்ட்னர். சூப்பர் மேட்ரு. இதுக்கு எதுக்கு சோகமா இருக்கீங்க? எப்பவும் சொல்வீங்களே எனக்கு எது கிடைச்சாலும் பெருசா கிடைக்கும்னு. டேய் என்னடா அது இவன்? உண்மைதான். டேய் என்னடா சொல்ற? கம்முன்னுறா. நான் சொல்றேன், நீங்க கலக்குங்க. பாருடா டேய். கியர் போட்டு தூக்குங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க பார்த்து. டேய் இவங்க தாங்க போச்சுன்னு நினச்சிட்டு இருந்த லவ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி வச்சது. எவ்வளோ தைரியம் பாருங்க எனக்கு. அடுத்த நாளே அந்த சீனியர் பையன்கிட்ட போய் சோஃபியோட நம்பரை வாங்கிட்டேன். அவளுக்கு மெசேஜ் பண்ணேன், காலும் பண்ணேன். ஹலோ ஹலோ, யாரு? நான் மந்த்ரா பேசுகிறேன். ஓ நீதானா அது? நான் தான். எதுக்கு பசங்க காலேஜ்ல நான் எங்க போனாலும் உன் பேரே சொல்லி கத்துறாங்க? பிகாஸ் ஐ லவ் யூ. வாட்? ஆர் யூ மேட்? யார் நீ? எந்த இயர் படிக்கிற? செகண்ட் இயர் மெக்கானிக்கல். டேய் நீ எனக்கு தம்பிடா. ஜூனியரா? நான் தேர்ட் இயர் இசி படிக்கிறேன், தெரியும்ல? தம்பியா? ஏன் சீனியர் பொண்ணெல்லாம் லவ் பண்ணக்கூடாதா? ஐ லவ் யூ. நான்சென்ஸ். அதுக்கப்புறம் நான் வோடஃபோன் டாக் மாதிரி அவள் போகிற இடத்துக்குலாம் அலைஞ்சிருக்கேன். பைக் வச்சு சீன் போட்டிருக்கேன். அவள் வீட்டு முன்னாடி வாட்ச்மேன் மாதிரிலாம் நின்றுருக்கேன். சுமார் ஒரு 6 மாதம் அலைய விட்டான். அப்புறம் ஒரு நாள் அவ்வளோ தம்படா உனக்கு? ரொம்ப தான் ஓவரா பண்ற. ஏதோ தெரியாம பேசிட்டு நைட் ஃபுல்லா பேச மாட்டேடா நீனு. அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா? பிச்சு போடுவேன் ராஸ்கல். நிறுத்திடி பொம்பளை ரோடு. பெண்ணா உனக்கு உங்ககிட்ட பேசின அவ்வளோதானே, பேசுறேன் போ. அந்த பயம் இருக்கட்டும், இப்பவே பேசுறா. ஹலோ மந்த்ரா, என்ன பண்ற? நாளை காலேஜ்க்கு பஸ்ல போலாமா இல்ல பைக்ல போலாமா? போலாம் போலாம். முதல்ல நீ வீட்டுக்கு போ. போடா. சோம்பேறி டாக் டா நீ. எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிற. போ போடா. பெண்ணா உனக்கு உள்ள போன அவ்வளோதானே, விடு போ. அவங்க அப்பா அம்மா கூட லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. லவ்வோட கொடூரமான ஒரு பக்கம் டைவர்ஸ். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் தான் கண்ணுக்கு முன்னாலே சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு அப்பா மட்டும் இல்லை, ஆம்பளைங்கனாலே பிடிக்காம போயிடுச்சு. இப்படி லவ்வே பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக ஒரு முடிவோடு இருந்த பொண்ணு குழப்ப விடுறதுக்கு தான் எனக்கு இந்த 6 மாதம். அம்மா கிட்ட வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லை சோஃபி. ரொம்ப தைரியமான பொண்ணு. கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளைக்கு சமமான கேரக்டர் அவளுக்கு. கோவம் வந்தால் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். பிடிவாதக்காரி. அழுறது பிடிக்காதவளுக்கு. கெட்ட வார்த்தை பேசினா பதிலுக்கு அவளும் பேசுவான். வாழ்க்கைனா எனக்கு என்னன்னு கற்றுக் கொடுத்தது அவள் தான். நிறைய தடவை சோஃபியை நான் அடிச்சிருக்கேன். அப்போல்லாம் ஓடி வந்து என் நெஞ்சில் சாஞ்சிப்பான். பெரிய கிட்டாரிஸ்ட்னு நினைப்பா அவளுக்கு. அவ பாட்டை விட அவளை தான் நான் அதிகமா ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு வாட்டி சோஃபியோட அப்பாட்ட பேசும்போது ஒரு காலத்துல சோஃபி தான் அவரோட ஏஞ்சல்னு சொன்னார். அவருக்கே தெரியும் இப்ப அவ என்னோட ஏஞ்சல். சோஃபியோட அம்மாவுக்கு என்னை பிடிக்காது. அவ அப்பா அவருக்கு என்னை பிடிச்ச மாதிரி நடிப்பார். எங்களை தவிர எங்கள் லவ்ல ப்ளே பண்றதுக்கு இவங்க 2 பேரும் மட்டும்தான். இதுல இப்ப யாரால என்ன பிரச்சனைனே தெரியல.
ஏ சோஃபி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் இங்க வந்து நிக்கிற? ஏமாந்துட்டியா? எத்தனை வாட்டி என்ன ஏமாத்தி இருப்ப? சும்மா பைத்தியமாடி உனக்கு. நான் என்னமோ ஏதோ பிரச்சனை பயந்துட்டு ஓடி வந்தா நீங்க வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. யாரு நீ? வேகமா வந்த. ஏண்டா ஏமாத்துற? டேய், உன்னை பத்தி தெரியாதாடா எனக்கு? ஒருத்தி அர்ஜென்ட்னு சொல்லி கால் பண்ணா அவசரமா வரணுமேன்னு இல்லாம காதுல ஹெட்செட்டு, கையில வாட்ச், ஏதோ பார்ட்டிக்கு போற மாதிரி வந்திருக்க. இதுல சீக்கிரம் வந்தாரமா, நாங்க நம்பணுமா? படா. சரி சரி மந்த்ரா, மந்த்ரா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் மந்த்ரா. என்கிட்ட காசு இல்ல. தெரிஞ்ச விஷயம் தானேடா. 1ஆம் தேதி காசு அனுப்பிச்சா 10 தாண்டாத உன் பட்ஜெட். வா பாத்துக்கலாம். என்ன? என்ன மச்சி, கார் என்னாச்சுடா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மச்சான். இன்னும் வீட்டுக்கு கூட தெரியாது. போடா டேய், சென்னையில் தொலைஞ்ச காரு இன்னைக்குடா கிடைச்சிருக்கு. ஏய் எப்படி? சர்ப்ரைஸ். எப்படி சோஃபி? எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? பர்த்டே கிஃப்ட் எடுத்துக்கோ. பட் இன்னைக்கு தான் என்னோட பர்த்டே இல்லையே. Happy birthday, Sophie. Love you, Mantra. போலாம். ஷாக்லாம் கொடுக்குற? என் பர்த்டே அதுவுமே நடிச்சிட்டல்ல, போடா. ஆனா வாழ்க்கையில முதல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு தோணிருக்கு. பெரிய விஷயம்டா. ஏய் லூசாடா நீ, எங்கடா உன் பைக்கு? இப்பதான் கார் போச்சு, அதுக்குள்ள பைக்கா? சரி ஒன்று பண்ணு, நீ கார்ல போ, நான் பைக்ல போறேன். போய் தொலை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவளோட பர்த்டே, அதை கூட நான் மறந்துட்டேன். ஆனால் அவள் எப்பவும் என்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன். என்னதான் நான் கல் நெஞ்சக்காரனாக இருந்தால் கூட சோஃபி அழுத மட்டும் என்னால் தாங்க முடியாது. ஆனால் அவள் அதிகமாக அழுகிறதுக்கு காரணமும் நானாக தான் இருப்பேன். என் கார் எனக்கு திருப்பி கொடுத்துருக்கேன். அவளோட அங்கிள் யாரோ போலீஸில் இருக்கான்னு சொல்லியிருக்கா. அவர் மூலமாக தான் என் காரையும் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு என் கார் கிடைச்சதை விட அவளுக்காக நான் வாங்கி வச்சிருந்த ரிங் கிடைச்சதுல தான் சந்தோஷம். எனக்காக ஒன்றையும் பார்த்து செய்யும். இப்படி 24 hours என்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு கிடைக்கிறது நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். அவளை நான் எப்படிலாம் பார்த்துக்கணும் சொல்லுங்கள்.
the way you love me. I just love the way you love me. Love the kiss you give me. I just love the kiss you give me. Love the way you love me. I just love the way you love me. Love the kiss you give me. I just love the kiss you give me. Love the way you hug me. I just love the way you hug me. I just love the way we made love. I just love the way we made love. For you, who can change my life for you? Na 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 na. Love the way you love me. I just love the way you love me. Love the kiss you give me. Just love the kiss you give me. Hey, college runs, compound runs, daily chats, Bramble trips, coffee shop meets, late night jokes, juice park talks, July rides, sweet memories, sweet memories, sweet பார்ட்னர், கையில் தம்மு சரக்கு காமெடி பார்ட்னர் நீங்கள். சாரி பார்ட்னர், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?
சோஃபி எதுவும் பண்ணிருக்க மாட்டா, நீங்க தான் ஏதாவது பண்ணிருப்பீங்க. என்ன தண்டா பிரச்சனை உனக்கு? சொல்லி தொலையாண்டா. பார்ட்னர் 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 காதல் அதுக்கு காரணம் இருக்க முடியாது. எப்படி அவன் என்னை லவ் பண்ணதுக்கு காரணம் இல்லையோ, அதே மாதிரி அவன் என்னை விட்டுட்டு போனதுக்கும் காரணமே இல்லை.